ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யாஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட யாஷ் கிச்சனில் நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்றதை பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி சாம்பார், காலிஃப்ளவர் பொரியல் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக வெஜிடேரியன் தான். என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பாப்பாவும் முருகருக்கு மாலை போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி, அது நான் இன்றைக்கி எங்கள் தெருவில் வரும்போது ஒருத்தவங்க கிட்ட வாங்கினேன். ஒரு செடி 150க்கு வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் எப்போவுமே அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணிலாம் செடிக்கு தான் ஊற்றுவேன். இப்போ நம்ம பருப்பை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. பருப்பை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நான் செடிங்களுக்கு விட்டுருவேன் எப்போவுமே. அப்போ செடி கொஞ்சம் நல்லா வளரும். எங்கள் அண்ணன் பையன் பாருங்கள் எப்படி ஆடிட்டுருக்கான்னு. நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வைக்க பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே இருக்குது. பருப்பை வேக வைக்க எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எப்படி சிம்பிளாக சாம்பார் வைக்கிறேன்றது தான் காட்ட போகிறேன். இதில் கொஞ்சம் சீரகமும் நம்ம சேர்த்துக்கணும். ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று போட்டுக்கிட்டேன், ஒரு 3 தக்காளி போட்டுக்கிட்டேன், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஒரு செம்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சிடலாம். அடுத்து நான் தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம காலிஃப்ளவரு, பொட்டேட்டோ ஃப்ரையு, அடுத்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு போட்டு நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன். சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிக்கிறேன். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க காய்கறியை வச்சு தான் சாம்பார் பண்ண போகிறேன். குக்கர் விசில் இப்போ வந்துருச்சு. ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ காலிஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 4 பல் பூண்டு தட்டி அதில் போட்டுக்கிட்டேன். அதில் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த பூண்டு ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் அதில் வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தெல்லாம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அந்த பக்கம் நான் ரைஸை இப்போ வச்சு முடிச்சிட்டேன். சாம்பாருக்கும் பருப்பு வெந்துருச்சு. அதுக்குள்ளேயும் இந்த காலிஃப்ளவரை நம்ம இந்த பக்கம் செஞ்சுட்டு அடுத்து பொட்டேட்டோ செய்யணும். அடுத்து அப்பளம் பொரிக்கணும். இப்போ நம்ம காலிஃப்ளவருக்காக வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே நம்ம வெங்காயம் வதங்கும் போது எந்த சமையல் பண்ணும் போதும் உப்பு போட்டுட்டா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதில் ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா எல்லாமே மேலே வந்துருன்றதுக்காக. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் காலிஃப்ளவர் பண்ணலாம். வெங்காயம், தக்காளியெலாம் போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுட்டு சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கலாம். அதுவும் ஆல்மோஸ்ட் இந்த மெத்தடு மாதிரி தான். சாம்பாருக்கு, ரசத்துக்கெலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறதுக்காக காஞ்ச மிளகா போட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கேன். பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ குக்கர் விசில் போயிடுச்சு. குக்கரை திறந்தாச்சு. பருப்பு ஓரளவுக்கு வெந்துருச்சு. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் சாம்பார் வைப்பேன். பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வெந்து தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கரண்டியை வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். நான் உதயம் பருப்பு தான் யூஸ் பண்ணேன். ரேஷனில் வாங்குகிற பருப்பும் நல்லா தான் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆச்சி சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் குக்கர் இல்லைன்னா பருப்பை போட்டுட்டு சட்டிலையும் சாம்பார் வைக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால குக்கர்லேயே நான் சாம்பார் வச்சிடுறேன். இதை போட்டுட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான காய்கறி என்னென்ன காய்கறி நம்ம போடுறோமோ எல்லா காய்கறியுமே குக்கர்லேயே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
குக்கரில் வச்சிட வேண்டிதான். புளியை நான் தனியாக ஊற வச்சுருக்கேன். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம புளியை ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். இப்போ காலிஃப்ளவர் சைட் பை சைடில் காலிஃப்ளவர் இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு பக்கம் குக்கரை வச்சுட்டு சாம்பாருக்கு வச்சிடலாம். அந்த பக்கம் நம்ம வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரைக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கார்லிக் தட்டி போட்டுக்கலாம். ஒரு 5 போல் பூண்டை நம்ம தட்டி இப்போ பொட்டேட்டோவில் சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமே நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே குக்கரில் வந்துட்டு கிழங்க வேக வச்சுட்டு பச்சை பட்டாணி போட்டு தான் நான் எப்போவுமே செய்வேன். இன்றைக்கி சிம்பிளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சிட்ருக்கேன். பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாக செய்கிறனால கரிஞ்சிரும் சீக்கிரமாக வெங்காயம். இது ஒரு சிம்பிள் மெத்தடு பொட்டேட்டோ ஃப்ரை. இன்னொரு மெத்தட் பொட்டேட்டோ ஃப்ரையும் இருக்குது. அதில் நம்ம தனியாக பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி டைரெக்டாக அதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா வதங்கணும். மிளகாத்தூள் கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது வந்து பொட்டேட்டோவை போட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் 2 பொட்டேட்டோ கட் பண்ணியிருக்கேன். நானும் என் ஹஸ்பண்டுனால 2 மட்டும் போட்டிருக்கேன். நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் விட்டுறாதீங்க. தண்ணி விட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் பொட்டேட்டோ. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பொட்டேட்டோவை வேக விட்டுறலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். எனக்கு எப்போவுமே வெஜிடேரியனை விட நான்வெஜ் குக் பண்ணுறது தான் பிடிக்கும். ஏன்னா எனக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வெஜிடேரியன் சாப்பிடுவோம். மித்த நாள்லாம் ஃபுல்லாக நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். இப்போ வந்து குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. விசிலை இப்போ நம்ம தூக்கி விட்டுட்டு உள்ள காய்கறிலாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடியே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைனா ரொம்ப காய் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போவே பாருங்கள் முருங்கைக்காய்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெடித்த மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். இல்லைனா காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம எப்போயும் அர்ஜென்ட்டில் செய்யும் போது இந்த மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பில் இப்போது வந்துட்டு நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். எப்போவுமே மாங்காய் போட்டு தான் நான் சாம்பார் வைப்பேன். இன்றைக்கி மாங்காய் கிடைக்கல. இப்போ வந்து நல்லா நம்ம இப்போ கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டுட்டு இதை நம்ம தாளித்து ஊற்றி ஆஃப் பண்ணிட்டா சாம்பார் ரெடி ஆயிடுச்சோம். காலிஃப்ளவர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ காலிஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாம்பாரும் கொதிச்சிருச்சு. இப்போ சாம்பாருக்காக சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருந்தேன். சாம்பார் நல்லா இப்போ கொதிச்சிட்டு இருக்குது. அடுத்து சாம்பாரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளிப்புக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருக்கேன் நான். இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு, வெந்தயம், சீரகம், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். எனக்கு எங்கள் அவ்வா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் சாம்பார் தாளிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஒரு 4 காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் சாம்பார் தாளிக்கும் போது. நல்லா டப்பு டப்புன்னு வேறு மேலெல்லாம் வெடிச்சிட்டு இருக்குது. இது சின்ன கடாயாக இருக்கனால நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிட்டேன். சோம்பு ஒரு 4-5 போட்டால் போதும் நம்மளுக்கு. சோம்பு ரொம்ப போட்டால் ஸ்மெல்லு வேறு மாதிரி மாறிடும். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லா தாளிப்பும் போட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். சிம்மிலே வச்சுக்கலாம் அடுப்பை, இல்லைனா கருகிடும். இப்போ வந்துட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகா கூட கிள்ளி இதில் போட்டுக்கலாம். சாம்பாரில் நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே நெய் பிடிக்காது சாம்பாரில் சேர்த்தா. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இதில் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம்.
காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அது வரைக்கும் சாம்பாரை நம்ம மூடி தான் வச்சுருக்கணும், இல்லை அந்த ஃப்ளேவரெல்லாம் போயிடும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே சாம்பாரில் போட்டுடலாம். அண்டு கொத்தமல்லியை நம்ம அந்த பக்கம் கழுவி வச்சுருக்கோம். அடுத்து கொத்தமல்லியை கட் பண்ணி இதில் போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். சாம்பார் எப்பவுமே நம்ம திறந்து வைக்கக்கூடாது. திறந்து வச்சா ஃப்ளேவர் போயிடும். எப்போவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ தான் நம்ம சாம்பாரை மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஃப்ளேவரெல்லாம் வந்துட்டு போயிடும். கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. நான் தண்ணி எதுவுமே போடலை. உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு. அப்புறம் அப்பளமும் பொரிச்சிடலாம். அப்பளம் பொரிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு அப்பளமாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லா அப்பளத்தையும் பொரித்து முடிச்சாச்சு. இப்போ காக்காவுக்கு நம்ம சாப்பாடு வச்சிடலாம். சாப்பாடு போட்டாச்சு, சாம்பார் ஊற்றியாச்சு, அப்புறம் காலிஃப்ளவர் பொரியல், அப்புறம் பொட்டேட்டோ அண்ட் அப்பளம் வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ காக்கா சாப்பாடு எடுக்குதான்னு பார்த்துக்கலாம். காக்கா வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.